சொல்லலாம். நல்ல டான்சர் ஸ்வாதி. ஓகே. பேச்சாளர். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்ன போன்றோருக்கும் வணக்கம். வணக்கங்க ஐயா. பிரியாணி செய்ய 4 மணி நேரம் ஆகும். ஆட்டை அறுத்தலாம் ஐயா. அறுத்துருங்க போங்க. சரிங்க ஐயா. பிரியாணி செம்மையா சமைக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். சொந்த ஊர் சூளகரை திருவிழாவுக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் ப்ரோ? இன்றைக்கி என்னென்ன நடக்கும்? 7 நாள் பண்டிகைன்னு சொல்லுவாங்க, மாரியம்மன் கோயில் பண்டிகை. அந்த பண்டிகைக்கு 3வது நாளாக நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி இது பாட்டு மன்றம் இருக்குது ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து ஸ்பான்சர், அது பார்ட் ஆஃப் ஸ்பான்சர் நாம அதுக்கு தான் போயிருக்கோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன பட்டி பார்த்துட்டு வந்திருப்பேன். இவங்க தான் ஆக்சுவலாக பேச்சாளர், போச்சம்பள்ளியின் நடுவர். இவங்க தான் ஆம்பளை குரல். இன்னைக்கு தூங்குனால கால் வச்சிருங்க சொட்டையெல்லாம் கட்டக்குரல் சுவாதி. ரெக்கார்டிங்கா இல்லை இது வேணுமா? வெளிச்சத்துல தெரியுறா. சரி சொல்லு, இந்த ஊரை பற்றி சொல்லலாம் கொஞ்சம். தேர்ந்தெடுக்கப்பட்ட போறீங்க நான் கண்டிப்பா போட்டுருவோம். சரி சொல்லு, ஒரு பெருமையா 2 வார்த்தை. கேட்கல. ஊர்லயே அழகான கொஞ்சம் சத்தமா சொன்னா காரிதூபத்துக்கு கரெக்டா இருக்கும். ஆம்பளை குரல் இவ்வளவுதான் வருது. வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல சொல்லுங்க, வேற ஏதாவது நல்ல விதமா சொல்லுங்க. சரிக்கா, நீங்க சொல்லுங்கக்கா. சுவாதியை பத்தி ஒரு 2 வார்த்தை ஏதாவது சொல்லுங்களா? அம்மா என்னை பத்தி பேசுறதுக்கு ஒரு வார்த்தை இல்லையா? என்ன பேசலாம்? இவ்வளோ யோசிச்சு ஒரு பாயிண்ட் கூட வரல. என்னப்பா, ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லலாம். நல்ல டான்சர் ஸ்வாதி. ஓகே. பேச்சாளர். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்ன போன்றோருக்கும் வணக்கம். நல்ல ஒரு பேச்சாளர். நெக்ஸ்ட் வாய்ஸ் தான் ஆம்பளை குரல் மாதிரி இருக்கும். ஒன்னதாண்டா, நீ மாவட்ட தலைவர் இல்லடா, மாவட்ட தலைவர். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சச்சி போதுமா? பாட்டு பாட்டா? ஒரு பாட்டு பாடா. சும்மா பாடா, ஒன்னே ஒன்று பாடு. இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? ஒரு 2 லைன் பாடு போதும். பாடு. இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. சரி பரவாயில்ல, பாடு. 2 பாவம் எல்லாம் கெஸ்ட் எல்லாம் நினைக்கிறாங்க. சரி பரவாயில்ல, யாருக்கும் கேட்காது, இங்க பேசு. ஹைஃபை. சரி ஓகே, நான் பேசுகிறேன். நாளைக்கு காலையில் பண்ணலாம். இதுதான் ஆக்சுவலாக கோவில். சரி பாருங்க. சரி ஓகே. சாமி டியூட்ஸ், நீங்க எக்கச்சக்கமான கட் அவுட்லாம் பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமான பேனர் பார்த்துருப்பீங்க. இங்க பாருங்க, சும்மா தாத்தா வராரு, செதற விட போறாராம். வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே, சதுருது. எக்கச்சக்கமா பேனர் வச்சிருக்காங்க. இது பாருங்க, இங்கே பாருங்க, அம்பேத்கர் சிலை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பையன் வேற லெவலில் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஐயோ ஐயோ, பயங்கரமா இருக்குடா.
எப்படி அந்த மாதிரிலாம் ஸ்டில்லு கொடுக்குற நீ? ஆசிரியர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக அப்பா வர்மா அவர்கள் சாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. அன்னார் ஆறுமுகம் BSF அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். VO அசிஸ்டன்ட் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை இப்போ வந்து பட்டிமன்றம் ஸ்டார்ட் ஆகும். என்ன தலைப்பு ப்ரோ? புதிய பாடல்களா இல்ல பழைய பாடல்களா? ஓகே, அந்த தலைப்புல ஒரு பட்டிமன்றம் நடக்கும். தயவு செய்து நன்கொடை அளித்த நல்லுள்ளம் வேலைக்கு வரவும். சரியா யார் கேட்கறன்னு சரியா தெரியல. நன்கொடை அளித்த அரசு ஊழியர்கள் ஆர் ஜெயசீலன் தயவு செய்து மேடைக்கு வர. மணிக்கழகே அழுகாதவர்க்கு பிரியே பிரிக்கு மருந்தே அமரர் பெருமிருந்தே பணியே ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி. பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி நான் சொல்றேன் மண்டையை உடைச்சிருவேன் ஜாக்கிரதை. இருட்டுல இருந்தாங்க, அவங்க பக்கம் வெளிச்சத்தை திருப்ப சொன்னேன். இந்த வேலைய பல ஆண்டுகளுக்கு முன்பே செய்தவர் ஒருவர் இருக்கார். அவங்க பக்கம் வெளிச்சத்தை திருப்புங்க அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இருக்காரு. உலகத்திலே ஏன் ஆசிய கண்டத்திலேயே அதிகமாக சிலைகள் வைக்கப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அந்த மாமனிதர். அதனால அவங்க பக்கம் வெளிச்சத்தை திருப்புங்கன்னு, அவங்க வெளிச்சத்துக்கு வரணும். மேடையில் நிறுத்திட்டாரு. எப்படி இருந்தது பட்டிமன்றம்? இந்த பாட்டு மன்றத்தை ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நேரில். நல்லா இருந்துச்சு. 3 மணி நேரம் நெக்ஸ்ட் தொய்வு இல்லாமல் தொடர்ந்து தொடர்ச்சியாக நமக்கு அதுக்கப்புறம் டான்ஸ் இசையை இன்னிசையாக கொடுத்த ஐயா அவர்களுக்கு நம் ஓகே சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சண்டே கருநாள் அன்னைக்கு பார்ப்போம். ஆமா, டியூட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டே ஃபெஸ்டிவல். விருந்து எல்லார் வீட்லையும் விருந்து. என்ன மெனு இருக்கு? மெனு வந்து திருப்பத்தூர்லேருந்து வந்த மட்டன் பிரியாணி, அப்புறம் சில்லி சிக்கன். ஓகே, இன்னைக்கு வந்து தரமான ஒரு விருந்து இருக்கு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸ்டார்ட். இது பாருங்க, இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்க ஆக்சுவலாக பிஸியாக இருக்க மாதிரியே நடிப்பாங்க. அது பாருங்க. இப்போ நல்ல ஒரு கிளறு தருவது. பாஸ்மதி ரைஸ் பின்னாடி மண் இருக்கா தெரியலையே. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கு? சாப்பிடவே சொல்லுவோம், செமையாக தான் இருக்குது. சரியா, நல்லா இருக்கா?
சாப்பாடு எப்படி இருந்தது? யாரா வைக்கப்படுற சொல்லு ரிவ்யூ சொல்லு. எதெல்லாம் நல்லா இருந்தது? 65 நல்லா 65. ஓகே டியோஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா திருவிழா முடிஞ்சிடுச்சு. எப்படி ப்ரோ? பயங்கரமாக கழட்டியாச்சு. பயங்கரமாக இருந்தது. ரோஜா பாய்ஸோட டான்ஸ் செம்மையாக இருந்தது. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் பேர் தான் ரோஜா பாய்ஸ், பட் கேர்ள்ஸ் ஓகே டியோஸ், பிரியாணி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. தம்பி சொல்லுவார் எப்படி இருந்தது பிரியாணி? பிரியாணி சூப்பரா இருந்துச்சு, சில்லி சிக்கன் சூப்பரா இருந்துச்சு, மறுவலா இருந்துச்சு. ஓகே டியோஸ், இந்த மாதிரி திருவிழா உங்கள் ஊர்லேயும் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரித்திகா. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது பிரியாணி? ரீசன்ட் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. அப்படி இல்லாமல் ஆ அவங்களுக்கு நம்ம தம்பி ஓகே பார்க்கலாம். வரண்டா சின்னசாமி. சரிடா.